இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மலையும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மலைகள் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இணைந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எங்களை அளவில்லாத நேசிக்கும் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இதனால எவ்வளவு தடைகளுக்கு பிற்பாடு நல்ல ஒரு சிறு கூட்டமாக சேர்ந்து துபா செபத்தை கர்த்தர் ஆரம்பிக்க முடியாத கர்த்தர் பாராட்ட மகா பெரிய தயவுக்காக இறக்கத்துக்காக உமக்கு கோடாகோடி நன்றி 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 நன்றி. சிங்கக்குட்டிகள் தான் சேர்ந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத ஒரு வார்த்தை சொல்லுகிறப்பா. அந்த வார்த்தையின்படி இதனால ஒரு நன்மைகள் குறைபடாதபடி கர்த்தர் நன்மையால் நிரப்பி அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எப்பொழுதுமாக தபா ஜெபத்தில் ஆரம்பத்தை முட்டை வரைக்கும் தெய்வீக பிரசனம் இதன் மேல கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குருசலம் இல்லை என்ற வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் வல்லமை இப்பொழுது எங்க மேல கடந்து வரட்டும் பாப்பா. இந்த ஜெபக்கூட்டத்துக்கு ஆரம்பத்திலிருந்து முட்டை வரைக்கும் தெய்வீக பிரசனம் அவங்களை மூடி மறைத்து கொள்வதாக. பல்லாறு சத்துரு கிரைகள் ஒன்றும் தடவை கொண்டு வராதபடி எல்லா இயற்கத்தினை சேர்க்கத்தனை எல்லாம் நீங்கட்டும் பாப்பா. யோகிச்சுட்டும் அனுபவிச்சுட்டு எப்படி வேலை அடைத்தீரோ அது மாதிரி எங்களை சுட்டும் உடம்புகளை சுட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வேலை எடுத்து பாதுகாத்துக்கிறோம். பேசப்போற மடியில ஆவியில நிரப்பி வேண்டிய சத்தியத்தை மாத்திரம் பேச கர்த்தர் கிருபை பாராட்டும். நாமத்தால எதை செய்வேன் என்று சொல்ல பார்த்துட்டாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கர்த்தர் பேச முடியாத ஜெபமாப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக கொண்டாக்கூடிய நன்றி. இந்த ஜெபக்கூட்ட ஆரம்பத்துல முடிவு வரைக்கும் கிருபையும் சமாதான பாதுகாப்பும் எப்பொழுது எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாத ஜெபப்பா. ஜெபக்கூட்டத்தை ஆரம்பத்துல முடிவு வரைக்கும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக கொண்டாக்கூடிய நன்றி. துதிக்கிற மகிமை எல்லாம் மக்க வருவதாக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபத்தை நடத்துதாவே. ஆமென் ஆமென். நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி ஏசாயா 54 அதிகாரம் 1-10 வசனம். ஏசாயா 54 860 பக்கம்.
1 10. படிமா 54வது அதிகாரம் 1-10 இசை. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சன்னதியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களில் குடியேறுவிப்பார்கள். பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ இளைச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவியின் இருப்பை நிந்தையை இனி நிலையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமை பொழுது உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த செய்திக்காசம் ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஆசீர்வாதம் கர்த்தர் பேசும்படியாக அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. தகப்பனே ஆம் ராஜா, உங்க சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது ராஜா. உங்க சித்தத்தின்படி ராஜா இந்த இடத்துல அப்பா எல்லா தடைகளும் உடைத்து போட்டு நீர் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்க இந்த பிரேசலுக்காக ஜெபிக்கிறப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. என் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. ஆம் தகப்பனே, நீர் எங்கள் இடத்துல எங்க மத்தியில் நீர் இருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. என் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி சுவாமி. ஆம் தகப்பனே, 2-3 பேர் கூடி என் நாமத்தை தொழுது கொள்கிற ஒரு மத்தியில நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி நன்றி. ஆம் தகப்பனே, எங்கள் மத்தியில நீர் வாசம் செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. என் தகப்பனே, உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த இடத்துல அப்பா இந்த பிரேசலை கூட்டி கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி ராஜா. என் தகப்பனே அப்பா அந்த தாசனை ஆண்டவரே பரிசுத்தமான கருத்துக்களான ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நாம் ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த பரிசுத்தமான கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. என் தகப்பனே, நீர் கிரியை செய்யுங்கப்பா, நீர் இடைப்படுங்கப்பா, நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே. ஆம் ராஜா. என் தகப்பனே, உடைய சித்தம் ஆண்டவரே யாருக்காக என்ன பேச வேண்டும் என்று நீர் ஆண்டவரே அப்பா நீ சித்தம் கொண்டிருக்கிற ராஜா. நீர் பேசுவீராக ராஜா. என் தகப்பனே, எங்களோடு இடைப்படுங்க ராஜா. ஆம் தகப்பனே, நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. மகனோடு நீங்க இடைப்படுங்க அப்பா. உமக்கு நன்றி நன்றி ராஜா. என் தகப்பனே அப்பா நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. என் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ராஜா. என் தகப்பனே மகனை சுற்றிலுமாப்பா என் தகப்பனே இடது புறமும் வலது புறம் இடம் கொண்டு பெருகுவா என்று சொல்லிக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, அதன்படி ராஜா மகன் இது பெருக செய்வீராக ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு அப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா. என் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுப்பிதாவே. ஆமென்.
இந்த வாசனாலே கர்த்தர் என்ன வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில இந்த ஏசாயா 54 1 to 10 வரைக்கும் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவது எப்படி என்ற ரகசியத்தை கர்த்தர் நம்மோடு இன்னைக்கு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடன்படிக்கை இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு செய்ய விரும்புகிறார். வேதத்தில் நாம் முதலாவது உடன்படிக்கை நோவா காலத்துல கர்த்தர் ஒரு மனிதோடு உடன்படிக்கை செய்தார். அதன் பிறகு எத்தனையோ தேவ மனிதோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். இன்றைக்கு இந்த செய்தியில கர்த்தர் நம்மளோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணும்படியாக ஒரு விசேஷித்த கிருபையும் விசேஷித்த ஆசீர்வாதத்தையும் நம்மளை கொண்டு கர்த்தர், என் ஜனங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, என் ஜனங்கள் மூலியமாக எல்லாரும் என்ன பண்ண வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு விசேஷித்த செய்தியை நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில மீண்டும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எத்தனையோ செய்தி நம்மோடு பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேச செய்தி ஒரு உடன்படிக்கையின் செய்தி. ஒரு மனிதனும் கடவுளும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாக தேவ ஆவிடம் நாளே நம்மளோடு வெளிப்பட விரும்புகிறார். முதலாவது அந்த வசனத்துக்கு ஆதாரமாக அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் தான் சொல்லுகிறார், வேற யாருமே சொல்லவில்லை. இந்த காலை வேளையில ஆண்டவர் தான் நம்மளோடு பேச விரும்புகிறார். அந்த இடத்துல என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். அது என்ன உடன்படிக்கைனா, சமாதானத்தின் உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில பாருங்க, இந்த 2வது வசனத்துல உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசத்தலங்களின் தரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முனைகளை உறுதிப்படுத்தி, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. இப்போ இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னன்னா, நாம இந்த வசனத்துல எப்பவுமே வாக்குத்த வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அந்த வாக்குத்த வசனத்தை மட்டும் பிடிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 3வது வசனத்தை நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்ப இந்த வாக்குத்த வாசனம் இடம்புறமும் வலப்புறமும் எல்லா பக்கத்திலும் 4 புறத்திலும் நீ பெருகப்படியாக கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்மளை கொண்டு முதலாவது நாம் என்ன பண்ண வேண்டும், இருக்கிற அளவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ இருக்கிற மாதிரியே இருக்கிறது கர்த்தர் உன்னை படைக்கவே இல்லை. அல்லேலூயா. நீ இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தேவன் படைக்காம இருந்திருப்பார். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்றால், நீ பெருகிற மனுஷனா இருப்பாய். உன்னை பெருகிறதுக்காக தான் கர்த்தருடைய பூமியில படைத்தார். அல்லேலூயா. அதுல பாருங்க, ஒரு தேவ ரகசியம் கேட்டீங்கன்னா, நீயும் பெருகணும், நீ இருக்கிற இடம் என்ன பண்ணணும், பெருகணும். கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னுடைய இருப்படுத்தி ஆசீர்வாதம் உன்னை கொண்டும் கர்த்தர் அநேக ஜனங்களை இடம் கொண்டு பெருகும்படியாக கர்த்தரால் மாற்றம் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப இந்த வாக்கு 3வது வசனம் நிறைவேற வேண்டும் என்றால் 2வது வசனத்தின்படி நம்ம ஒரு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2வது வசனத்துல சில நிபந்தனைகளை, சில காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல சொல்ல விரும்புகிறார். என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு வசனம் இடம் கொண்டு நீ பெருகணும். கர்த்தருடைய நோக்கமே நீ இருக்கிற பிரகாரமே இருக்கவே கூடாது. பாருங்க, முந்தி தாயின் வீட்டுல சிறு குழந்தையாய் கர்த்தர் நம்மளை 10 மாதம் குழந்தை வெளிப்படுத்தார். குழந்தை அப்படியே இருக்கிறது இல்ல, நாட்கள் ஆக அது என்ன பண்ணுது, வளருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் வளர்கிற தன்மையை உனக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை என்ன, உன்னிடத்துல நான் வைத்திருந்த விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா, உனக்குள்ள வைத்திருந்த பரிசுத்தம் வளர்ந்திருக்கிறதா, உன்னிடத்துல இருக்கிற உன் பலன்
வளர்ந்திருக்கிறதா? அல்லேலூயா. வளர்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம வளர்த்துறது நாம தான் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் பாருங்க, எப்படி உன் சரீரத்தை கர்த்தர் வளர பண்ணுகிறாரோ அது மாதிரி நீ தாயின் வீட்டிலே உருவாகும் முன்னே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அதான் எரேமியா சொல்றார், சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தால் நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை, மறப்பதில்லை. முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டோட குணாசியங்கள ஒரு முக்கியமான குணாசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன குணாசியம்? நினைக்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் மறக்கிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, நம்ம நண்பர்கள் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம், நல்ல அன்யோன்யமா இருப்போம். நம்ம சாப்பிடுறது அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்டு சாப்பாடு நம்ம வீட்டுக்கு வரும், நாம எடுத்து ஊட்டுவோம், அவங்க எடுத்து ஊட்டுவாங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களை என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாவே மறந்து விடுவோம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உண்மையா நம்ம நேசிச்சோமோ அந்த அளவுக்கு அப்படியே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கசப்பு வந்துருச்சுன்னா அவங்க நினைச்சு கூட என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம், மறந்து விடுவோம். ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதற்காக இந்த கூடத்துல படைக்கவில்லை. அல்லேலூயா. மிந்தி உன்னை ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னை பெருகும்படியாக இந்த கூடத்தில் நான் வைத்திருக்கிறேன், நீ வளரும்படியாக நீ உன்னை வளைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னிடத்திலே நீ தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பரிசுத்தம் உண்டு, கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு விசுவாசம் உண்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஞானம் உண்டு. எல்லாத்தையும் வச்சுதான் அவனை அனுப்புறார். அல்லேலூயா. இந்த ஞானமும் இந்த பரிசுத்தமும் இந்த விசுவாசமும் உனக்குள்ளே நீ வளர்ந்தது போல அதை நீ ஆவியானவர் துணை கொண்டு வளர்த்தி விட்டுருக்கிறாயா என்பதுதான் கர்த்தருடைய கேள்வி. இது வளரலைனாவே நம்ம பலமுறை சொல்லுவோம், ஆள் மட்டும் வளர்ந்துக்கிறா, அறிவு என்ன பண்ணல, வளரல. அப்ப அறிவுக்கு வளர்ற தன்மை இருக்குதா இல்லையா? இருக்குது. அல்லேலூயா. ஒரு அறிவுக்கு கர்த்தர் ஒரு சரீரத்தை வளர்க்கிற தன்மை உனக்குள்ளே வைத்திருப்பாரானால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன பண்ணிருக்கு, வளர்ந்திருக்குதா இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய கொஸ்டின். உனக்குள்ள வைத்திருந்த ஞானம் என்ன ஆயிற்று, உனக்குள்ள வைத்திருந்த பரிசுத்தம் என்ன ஆயிற்று, அதை ஏன் இன்னும் வளராதபடி தடை செய்து கொண்டிருக்கிறாய்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தடை செய்யாதே. எதிர நீ தடை செய்ய, முதலாவது கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்துல உனக்கு தடை இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை நீ வர்த்திக்க செய்கிறது தான் கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டுமா, வளர வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்தம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா பரிசுத்தம் வளர்றதோ விசுவாசம் வளர்றதோ தெரியாது. ஆனா என்ன வளர்ந்துட்டு இருக்குது, ஆண்டவர் மேல இருக்கிற பாசம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கு போல குறைந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம்னா, சரியானபடி ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ளாததுதான் காரணம். இயேசு கிறிஸ்துனா தெரியுமா, இயேசு தெரியுமா, ஓ நல்லா தெரியுமே, ஆண்டவர் யாருக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு நம்ம சொல்லுவோம். ஆனா செயல்பாட்டுல என்ன பண்ணாரு, முழுமையாய் அவரை செயல்பட விட மாட்டோம். இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்பது தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தினார் என்பது நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து கிட்ட ஆலோசனை கேட்டா கர்த்தர் கண்டிப்பா ஆலோசனை சொல்லுவார்னு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிந்தும் நாம் இன்னும் வளராமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இது என்ன காரணம்னா, வளராமல் இருக்கிறது யாருடைய தப்பு, நம்முடைய தப்பு என்று உணர்க்க வேண்டும். ஆவியானவர் நம்மள்ட்ட உணர்த்துகிறார். வளர்த்ததுக்கு நான் தயாரா இருக்கிறேன், ஆனா வளர்த்துக்கு நாம தயாராய் இல்லை. அல்லேலூயா. இப்ப அந்த வளர்த்து தயாரா இருக்கா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, குடும்ப சூழ்நிலை. இரண்டாவது பிரச்சனைகள், போராட்ட, பிசாசு கொண்டு வர பிரச்சனை போராட்டங்கள்னால அநேக வேளையில பாஸ்டர் நான் பரிசுத்தமா இருக்கணும்னு தான் என்ன பண்றேன், விரும்புறேன், நினைக்கிறேன். அல்லேலூயா. நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நான் 24 மணி பரிசுத்தத்தை நிரம்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், 24 மணி விசுவாசம் வளர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால செயல்பட முடியவில்லை. நான் ஒண்ணு நினைச்சா என் மாம்சம் ஒண்ணு நினைக்குது. அப்போ ஆவியானவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறாருன்னா, முதவே சொன்னா இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரு,
நமக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை திட்டம் விசுவாசிக்கிறீங்க. அது வரைக்கும் கரெக்டா தான் வண்டி ஓடுது. ஆனா அதுக்கு மேல வண்டி என்ன பண்ண மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வளர மாட்டேங்குது. இது வளராம தடை பண்ணுகிறது கட்டுகள் என்னன்னு நம்ம புரிந்து கொண்டோம்னா இன்னிலிருந்து விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். இன்னிலிருந்து உன் பரிசுத்தம் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு செடியை கச்சர் விதையா நம்ம கையில கொடுத்தாருன்னா அதை நிலத்துல போட்டு முளைச்ச உடனே அடுத்த நாள் தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசமா பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? உடனே 2 நாள் தண்ணி ஊத்திட்டு அந்த செடி எவ்வளவு பாதுகாப்பா ஒரு அவர செடியை நம்ம வீட்டுல நடு வச்சுட்டு முதல் வைக்கும் போது என்னத்தை வளைக்கிறோம், ஒரே ஒரு சின்ன விதையை மட்டும் நட்டு வச்சுட்டு தண்ணி போட்டு சுத்தமா பச்சை சுத்தி வேலை அடிச்சுட்டு பாதுகாப்பு பண்ணிட்டு 2 நாள் தண்ணி ஊத்திட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், செடி முளைச்சிருந்தா இல்லையா பாப்போமா பார்க்க மாட்டோமா? அது கண்டிப்பா முளைக்கணும். உங்ககிட்ட ஒரு விசுவாசம் இருக்குதா இல்லையா, நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த செடி கண்டிப்பாய் வளரும் என்கிற விசுவாசம் உனக்குள்ள, செடி மேல இருக்கிற விசுவாசம் கர்த்தர் மேல என்ன இல்லை. அல்லேலூயா. அப்ப செடி மேல மட்டும் இருக்கிற விசுவாசம் கர்த்தர் மேல இருந்ததுனா கர்த்தர் ஒரு விசுவாசத்தை வளர்த்தி விட்டுருப்பார். இது இத வளர்றது முன்னாடி தடை பண்ணுகிறது யாருன்னா பிசாசுடைய கிரியைகள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை சாதாரண உடன்படிக்கை இல்லை. உன் விசுவாசம் இனிமேல் என்ன பண்ண வேண்டாம், வளர வேண்டும். அல்லேலூயா. உன் பரிசுத்தம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் வளர வேண்டும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கொடுக்கிற உன்னுடைய ஆவி வளர வேண்டும். உன் ஆத்துமா இன்னும் வளர வேண்டும். அல்லேலூயா. வெறும் சரீரம் மட்டும் வளர்ந்தா வேஸ்ட். சரீரத்தோடு என்ன வளரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் கொடுத்திருக்கிற ஆவி வளர வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் வளர விட வேண்டும். பரிசுத்தம் தானா என்ன பண்ணாது, வளராது. வளர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய தயாரா இருப்பாரு. நீ பரிசுத்தத்தை வளர நீ என்ன பண்ண, உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட முழுசா யார் நம்மளை அர்ப்பணிக்கிறார்களோ பாருங்க, நிறைய ஜவுமோட்ட மீட்டிங் போவோம், எல்லாத்தையும் பேட்டு கொடுப்போம். கடைசியில புள்ளிக்கார் சொல்றார், யார் யார் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ எல்லாம் அர்ப்பணிங்க அப்படிம்பாங்க. எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு உடனே என்ன பண்ணிடுவாங்க, அர்ப்பணிச்சுவாங்க. அந்த அர்ப்பணிப்பு அந்த 1 மணி நேரத்தோடு சரி, வீட்டுக்கு வந்து பழைய திருடி கதவை திரடி. அல்லேலூயா. இப்ப இது யாரை ஏமாத்துறது, ஆண்டவரையே நாம ஏமாத்துறது. சொல்லிட்ட அர்ப்பணித்து அந்த உணர்ச்சியில சொல்லிட்ட, அதன் மூலியமா அது முடியும் என்னால என்ன பண்ண முடியல, நடக்க முடியவில்லை. ஏன் உன்னால் நடக்க முடியும், ஏன் உன் விசுவாசம் வளராம இருக்குது, ஏன் கர்த்தர் கொடுத்த விசுவாசம் அப்படியே இருக்கு. அதுக்கு மேல கர்த்தர் உன் கையில கொடுத்த ஊழியம் என்ன பண்ணல, வளரல. அதான் வளர்ந்து கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் வளர்ச்சி இல்லை. அதாவது ஒரு பையனுக்கு 5 வயசு பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னா 5 வயசு வளர்ச்சி நம்ம 1 வயசு வளர்ச்சி தான் இருக்கும். அப்ப வளர்ந்து ஆனா ரொம்ப கம்மியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதான் வளர வேண்டிய பக்குவத்துக்கு வளரணும். 5 வயசு பையன் 5 வயசு பையனுக்கு வளர்ச்சி இருக்கணும். மூளை வளர்ச்சி. டாக்டர் போனா என்ன பண்ணாங்க, அந்த பையனுக்கு என்ன வளர்ச்சி இல்ல, மூளை வளர்ச்சி இல்ல. ஆனா ஆளு நம்ம 5 அளவுக்கு வளர்ந்துருப்பான். ஆனா அவங்க ஆக்டிவிஷன் என்ன பண்ணாது, 1 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் யாரே மாதிரி ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு கர்த்தர் பகிர்ந்து கொள்ள காரியம் என்னன்னா, தடை செய்யாது. இப்ப சரியான ஒரு செடி மேல இருக்கிற ஒரு விசுவாசம் கூட கர்த்தர் மேல நம்ம என்னங்க இல்ல. அதனாலதான் அது வளர முடியல நம்மளால. அதனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியல. அதனாலதான் நம்ம விசுவாசத்தை நம்ம ஜெயிக்க முடியவில்லை. அந்த 2வது வசனத்தை படிக்குமா, 2வது வசனம் படிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும். தடை செய்யாதே, தடை செய்யாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உன் விசுவாசம் வளரலைன்னா, உன் ஊழிய சரியாக ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு உன் விசுவாசம் வளரல, உன் பரிசுத்தம் வளரல, காரணம் யாரு, நாம தான் இன்னைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் சரியானபடி ஆண்டு வளர்த்துக்கிட்டு என் சரீரத்தை என்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்ததுன்னா சரியான வளர்ச்சி கரெக்டா இருக்கும். அந்த வளர்ச்சியை யாராலும் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. பிசாசு தடை செய்ய முடியாது. பிசாசு மனிதர்கள் என்ன பண்ண முடியாது. போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அந்த வளர வேண்டிய அளவுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்,
வளர்ந்திருக்க வேண்டும். அப்ப வளர்ந்தீங்கன்னா இது கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டார். பொறுப்பு மட்டும் தப்பு மட்டும் யாருக்கு இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்ப ஆண்டவர் சொன்னா, ஆண்டவரே இந்த விசுவாசங்கிறது வளர்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிசுத்தம் வளர்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எனக்கு நான் என்ன செய்வேன்? நான் உண்மையா இருந்து இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை இருந்தா மட்டும்தான், கர்த்தருக்கு முழு அர்ப்பணிப்பு வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஊழியத்தை மற்ற காரியத்தை என்ன பண்ண முடியும்? வளர முடியும். அல்லேலூயா. அந்த 2வது வசனம் மறுபடியும் படிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குன்னா அகலப்படுத்து. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும். தடை செய்யாதே. தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இந்த காரியம் போதுமா? இந்த காரியத்தை நீ செஞ்சீன்னா பின்னாண்ட வர 4வது வாக்கு வசனம் வாழ்க்கை நிறைவேறும். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பாருங்க. 3வது வருஷத்துல உங்களை செய்ய சொல்றாரு ஆண்டவர். 4வது வருஷத்துல கர்த்தர் செய்யறார். அல்லேலூயா. மறுபடியும் 3வது வருஷம் படிச்சுட்டு காட்டீங்கன்னா செய்ய உனக்கு கட்டளை கொடுப்பாரு. 3வது வருஷத்துல 4வது வருஷத்துல மட்டும் என்ன பண்ற? ஆண்டவர் செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்யறாங்கிறார். 4வது வருஷம் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் என்ன பண்ணுவாங்க? இடம் கொண்டு பெருகுவாய்னா பெருகிற செய்ய வேண்டிய காரியம் யாரு? ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அப்பா இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் வளராம இருக்கிறதுக்கு, என்னுடைய பரிசுத்தம் வளராம இருக்கிறதுக்கு, என்னுடைய ஊழியம் கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு வராம இருக்கிறதுக்கு என்கிட்ட என்ன தடை இருக்கிறது? சில பேருக்கு பாருங்க மாம்சத்துல ஒரு கோபம் இருந்துட்டே இருக்கும். சில பேருக்கு ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். சில பேருக்கு அடுத்தவங்களை மன்னிக்கிற பக்குவம் என்ன பண்ணாது இருக்காது. நீ மன்னிக்காத பக்குவம் இருக்கிற வரைக்கும் உன்னால விசுவாசத்துல என்ன பண்ண முடியாது? உன்னால பரிசுத்தத்துல வளர முடியாது. உன் ஊழியத்துல என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆவியின் கனி எத்தனை? 9. ஆவியின் கனி எத்தனை? 9. வரங்கள் எத்தனை? அது 9 தான். ஆனா இந்த வரத்தை பத்தி கூட விட்டுருங்க, கனி ரொம்ப மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு தடவை சொல்றாரு, அத்தி மரத்துக்கு போய் பசி உண்டாயி அத்தி மரத்துல போய் பாக்குற, அத்தி மரத்துல என்ன இல்ல? கனி இல்ல. உடனே அந்த அத்தி மரத்தை என்ன பண்றாரு ஆண்டவர்? அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். வெட்டி போறது இன்னொரு இடத்துல சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல வந்து அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். சபிச்சு போயிட்டாரு. அடுத்த நாள் அந்த பக்கம் திருப்பி வரும்போது அந்த அத்தி மரம் எப்படி ஆயிடுச்சா? பட்டு போயிட்டு. அப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ அந்த பைபிள்ல போட்டுருக்குது, அத்தி மரத்துல ஏசாமி பசுண்டாக இருக்கும்போது அது கனி இல்லாத கலந்து அதே வசனத்தை போட்டுருக்க. இது என்ன பாஸ்டர் அநியாயமா இருக்குது? கனி இல்லைன்னு கனி இல்லாத காலத்துல கனி எதிர்பார்க்கலாமா? முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அப்போ அது என்ன அர்த்தம்? ஏன் அப்படி கனி இல்லாத காலத்துல இயேசு கிறிஸ்து பார்த்து அந்த அத்தி மரத்தை பட்டு போகும்படி சபிக்கிறோம்? கனி இல்லாத காலத்துல கண்டிப்பா கனி என்ன பண்ணாது? வராது. ஆனா அப்படி இருக்கும்போது ஏன் அத்தி மரத்தை தொடங்கி கனி இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா அர்த்தம் என்ன கேட்டா, கனி கொடுக்கும் காலத்திலும் அந்த அத்தி மரம் என்ன பண்ணல? கனி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு மரத்தை தொட்ட வந்தது, மரத்தை பார்த்தோன்னே அது தெரிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் இவ்வளவுதான் வளர்த்து இந்த அத்தி மரம் என்ன பண்ணல? கனியே கொடுக்கல. அதனாலதான் கர்த்தர் அந்த சாபத்தை வைத்தார். அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன பண்ணாங்க? அத்தி மரம் சீசன் இல்லாம எப்படி ஆண்டு அத்தி மரம் சீசன் இல்லாம தொலைனா அர்த்தம் என்னன்னா, அதுக்கு சீசன் வந்த போது அது என்ன இல்ல? கனி பழமே கொடுக்கல. அதனாலதான் இந்த பழம் இருக்கிறது ஒண்ணு, இல்லாம இருக்கிறது பூமி கிட வேணாம்னு சொல்லி அது குறிப்பிட்ட காலம் சான்ஸ் கொடுத்தோம். அந்த சந்தர்ப்பத்தை குடிகளுக்கு அது கனி கொடுக்காத அந்த மரத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? சபித்தார். அல்லேலூயா. மகத்துக்கு வர்றதுதான் நமக்கு வரும். அல்லேலூயா. இந்த மரங்கிறது இந்த மனிதனுக்கு ஒரு உதாரணமா இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு, ஒரு ஊமையாய் சொல்லுகிறார். அது மாதிரி மனிதனுக்கும் கர்த்தர் என்ன பண்றார்? கனியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உனக்கு எவ்வளவோ பேர் நம்மளோட மோசமானவங்களை எல்லாம் கர்த்தர் படைச்சிருக்கிறார். உன்னோட ஆசீர்வாதமா உனக்கு தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து சில போராட்டங்கள் இருந்தாலும் நல்லபடியா நம்ம வச்சிருக்கும் போது உன்னத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்ப்பார்? கனிகளை எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. அந்த கனி வரணும்னா, கனின்னா ஆத்தும அறுவடை எதிர்பார்ப்பா. இந்த ஆத்தும அறுவடைங்கிற கனி வரணும்னா உங்ககிட்ட ஆவின் கனி 9